காலேஜ் படிக்கிற பசங்களே ஒரு ஃபுல் அடிக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து அவங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு குவார்டர் வாங்கி 3 பேர் குடிப்பாங்க. குடிச்சிட்டு அதுல ஒண்ணுமே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவங்க அப்படின்னுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஜாலியா இருக்கும். பட் அதுக்குள்ள இவ்வளவு இன்டென்ஸான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் அதுல ஒரு அடிக்ஷன் ஒன்று வந்திருக்கு. அவங்களையும் பார்த்துருக்கேன். அந்த குரூப்ல இருந்து 2 பேர் செத்து போயிட்டாங்க ஆக்சுவலா. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அடிக்ஷன். அவங்களுக்கு எப்போ நீங்க எழுப்பிக்கூடிய சாராயம் கொடுத்தாலும் குடிப்பாங்க. அண்ணா குமார்ண்ணா வாண்ணா போலாம் அப்படின்னா போதும். அவர் வந்து அப்பதான் வந்து படுத்துருப்பாரா கூட இருக்கும். டக்குன்னு குளிச்சு ரெடியாகி வரும். எங்கடா எங்கடா வாடா போலாம்டா. ஸோ அவ்வளோ அந்த அடிக்ஷனுடைய தாக்கம் வந்து அவ்வளோ இருக்கு அதில். பிகாஸ் அது கம்ப்ளீட்லி கெமிக்கல். எனி திங் தட் இஸ் கெமிக்கல் கோஸ் இன் டு யுவர் பாடி இட் வில் வாண்ட் மோர். ஓகே. ஸோ அது வந்து போக 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 ஜாஸ்தி ஆகும் போது உனக்கு அது இல்லாமலே இருக்க முடியாது. நான் கேட்டுட்டு இருந்தேன், ஷேக் பாபுவா அவர் பேரு? ஆமா, ஒரு கடிக்க போட்டாதான் கை நிற்குமா? யோசிச்சு பாருங்க. ஸோ அவருக்கு வந்து நம்ம வந்து கட்டிங் கொடுக்கறதுக்கு பதில் கையில ஏதாவது குச்சை குத்து மத்துக்கிட்டு கொடுத்துருந்தா கடாய் பண்ணி தயிர்ல இருந்து நெய்கி வேண்டாங்கன்னா எடுத்துருப்பாரு. பட் ஆனா நம்ம கட்டிங் தான் கொடுத்து அவரை வந்து என்ன பண்ண சரி பண்ணிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் இது தேவை. இன்னைக்கு வந்து ஒரு சோசியல் கேதரிங் அப்படின்னா கட்டிங் இருக்கா, சரக்கு போடணுமா அப்படின்றதுதான். நாங்க ஒரு ஷோல வேற ரொம்ப அழகா சொன்னாரு, ஏன் அது ஜூஸ் கொடுக்கலாமே, எதுக்கு சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்க வந்து சீரியஸா பாத்தீங்கன்னா எல்லாருடைய லைஃப்லயும் யூட ஆட் ஒரு 3வது வீட்டுல இருக்கிறவனோ 4வது வீட்டுல இருக்கிறவனோ வந்து அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனோட இருந்திருப்பான். என்ன வெளியே சொல்ல மாட்டாங்க. அவன் எவ்வளவு நிம்மதி இல்லாம இருக்கிறான்றது வந்து we can't explain. அவனை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு நிம்மதி இல்லாம இருக்கிறாங்கன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, அந்த ஃபுல் வீடே ஒரு வந்து ஒரு நரகம் மாதிரி இருக்கும்.